உலகின் மிகவும் தடை செய்யப்பட்ட 5 மர்ம தீவுகள். நண்பர்களே, இந்த உலகத்தில் சில தீவுகள் இருக்கின்றன. அங்கு போவது சட்டவிரோதம். சில இடங்களில் இராணுவம் சுட்டுக் கொள்ளுவன், சில இடங்களில் விஷப்பாம்புகள் நிறைந்திருக்கின்றன. மற்ற சில இடங்களில் மனிதர்கள் கூட உங்களை வரவேற்க மாட்டார்கள். இன்றைக்கு உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் தடை செய்யப்பட்ட 5 தீவுகளை பார்க்கப் போகிறோம். வீடியோ முடியும் வரை பாருங்கள், ஏனென்றால் கடைசி தீவு உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். நம்பர் 5, நார்த் சென்டினல் ஐலண்ட், இந்தியா. இந்தியாவின் அந்தமான் கடலில் இருக்கும் இந்த தீவு உலகின் மிகவும் பிரபலமான தடை செய்யப்பட்ட தீவாகும். இங்கு சென்டினல்ஸ் என்ற பழங்குடியினர் வாழ்கின்றனர். அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெளி உலகத்துடன் தொடர்பில்லாமல் வாழ்கிறார்கள். யாராவது தீவுக்கு அருகில் சென்றால் அம்புகள் மற்றும் ஈட்டிகளால் தாக்கப்படுவார்கள். இதனால் இந்திய அரசு இந்த தீவிற்கு செல்வதை முழுமையாக தடை செய்துள்ளது. நம்பர் 4, ஸ்னேக் ஐலண்ட், பிரேசில். ஒரு தீவில் ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகள் இருந்தால் என்ன ஆகும்? அதுதான் பிரேசிலில் இருக்கும் ஸ்னேக் ஐலண்ட். ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் ஒரு விஷப்பாம்பு இருக்கும் அளவிற்கு இங்கு பாம்புகள் நிறைந்துள்ளன. இங்கு வாழும் கோல்டன் லேன்ஸ்ஹெட் வைப்பர் உலகின் மிகவும் ஆபத்தான விஷப்பாம்புகளில் ஒன்று. இதன் விஷம் மனித உடல் தசைகளை உருக வைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இதனால் சாதாரண மக்களுக்கு இந்த தீவிற்கு செல்ல அனுமதி கிடையாது. நம்பர் 3, குரூயினாட் ஐலண்ட், ஸ்காட்லாந்து. இது ஒரு சாதாரண தீவாக இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் அரசு இங்கு உயிரியல் ஆயுத சோதனைகளை நடத்தியது. ஆண்ட்ராஸ் என்ற கொடிய நோய் கிருமி இங்கு பரப்பப்பட்டது. பல ஆண்டுகள் இந்த தீவு மனிதர்கள் வாழ முடியாத இடமாக மாறியது. பின்னர் சுத்தம் செய்யப்பட்டாலும் இந்த தீவின் பெயர் இன்றும் பயத்துடன் பேசப்படுகிறது. நம்பர் 2, சர்ட்ஸே ஐலண்ட், ஐஸ்லாந்து. 1963 கடலுக்குள் எரிமலை வெடித்தது. அதன் விளைவாக ஒரு புதிய தீவு உருவானது. அதுதான் சர்ட்ஸே. இந்த தீவிற்கு சாதாரண மக்கள் செல்ல முடியாது. ஏனென்றால் விஞ்ஞானிகள் இயற்கை எவ்வாறு புதிதாக உருவாகும் நிலப்பரப்பில் வளர்கிறது என்பதை ஆய்வு செய்து வருகின்றனர். ஒரு மனிதன் கூட சென்றால் அந்த இயற்கை செயல்முறை பாதிக்கப்படலாம். நம்பர் 1, பொவேலியா ஐலண்ட், இத்தாலி. இந்த தீவு பேய்களின் தீவு என்று அழைக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான பிளேக் நோயாளிகள் இங்கு அனுப்பப்பட்டனர். பின்னர் ஒரு மனநல மருத்துவமனையும் இங்கு செயல்பட்டது. இன்றும் இரவு நேரத்தில் விசித்திரமான சத்தங்கள் கேட்கின்றன என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். உண்மையா, வதந்தியா? யாருக்கும் தெரியாது. இந்த 5 தீவுகளில் நீங்கள் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் செல்வீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி மர்மமான மற்றும் பயங்கரமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.